ஹாய் ஹலோ அன்பு நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க சில முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. தமிழகத்தில் ஆசிரியர்களுடைய நியமனம் குறித்து இந்த வீடியோவில் முக்கியமான தகவலை சொல்ல இருக்கேன். அது மட்டுமே கிடையாது, போக்சோவில் 350 ஆசிரியர்கள் கைது, 50 பேர் பணியிலிருந்து விடுவிப்பு. இது குறித்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ டீட்டெயிலாக பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ண பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா இடைநிலை, அதாவது இடைநிலை மற்றும் பட்டதாரி ஆசிரியர்கள் நியமனங்கள் ஆகட்டும், பட்டதாரி ஆசிரியர் நியமனங்கள், அரசு பள்ளிகள் இருக்கக்கூடிய ஆசிரியர்களுடைய பணி நியமனங்கள் எப்பொழுது நடக்கும் அப்படின்ட்டு சொல்லிட்டே இருக்காங்க இல்லையா. ஸோ எல்லாருமே ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கிற டைமில் தற்சமயம் வந்து பார்த்தீங்கன்னா அரசு ஒரு அறிவிப்பை வெளியிட்டாங்க. அதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பட்டதாரி நியமனங்களை புதிதாக நியமிக்கலாம், தற்காலிக ஆசிரியர் நியமிக்கலாம். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த அறிவிப்புகள் அரசிடமிருந்து வந்ததுனால ஆசிரியர் பெருமக்கள் எல்லாமே மகிழ்ச்சியோடு இருக்காங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஸ்ஜிடியோடைய வேகன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணுவாங்களா அப்படின்ட்டு ஒரு பக்கம் அவங்க ஒரு பக்கம் கேள்விகள் மேலே கேள்விகள் கேட்டுட்டு இருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த போக்சோ சட்டத்தின் கீழ் தமிழகத்தில் இது வரைக்கும் 350 ஆசிரியர்கள் கைது செய்யப்பட்டு இவர்கள் 50 பேர் பணியிலிருந்து விடுவிக்கப்பட்டுள்ளனர் அப்படின்ற ஒரு செய்தி வந்து பார்த்தீங்கன்னா மிகவும் வந்து ஒரு வருத்தத்தை தெரிவிக்குது அப்படின்றத நம்ம எதேச்சியா சொல்லிட்டு இருக்கலாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்க எல்லாருமே இடம்பெற்றிருக்க ஒரு முக்கியமான தகவல் அப்படின்னு பார்க்குறப்ப, ஸோ இந்த 350 ஆசிரியர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க, 50 பேர் பணியிலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்காரு. இந்த செய்தியின் ஒரு அங்கமாக பார்த்தீங்க அப்படின்னா நிகழாண்டு, அதாவது இந்த வருஷத்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1800 உடற்கல்வி ஆசிரியர்களும் 3000 பட்டதாரி ஆசிரியர்களும் 2500 இடைநிலை ஆசிரியர் பணி நியமனங்கள் விரைவில் நிரப்பப்படும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ கம்மிங் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா விரைவில் இதை பற்றி ஒரு அப்பாயின்மெண்ட், இதை பற்றி எல்லாமே செய்திகள் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். பிஜிடிஆர்பியோடைய அப்டேட்டையும் நான் இதை பற்றி நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோக்கள்லையும் நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்ல போகிறேன். பிஜிடிஆர்பியோடைய நோட்டிஃபிகேஷன் வந்து ரெடியா இருக்கு. எப்போ வேணாலும் பிஜிடிஆர்பியோடைய நோட்டிஃபிகேஷன் வெளியிடுறதுக்கு அரசு வந்து பார்த்தீங்கன்னா ரெடியா இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த 3000 கோடி வந்து பார்த்தீங்கன்னா வந்து கட்டிடங்களுக்கு செலவு பண்ணியிருக்க போறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒரு செய்தி. இதே மாதிரி கம்ப்யூட்டர் லேப் ஃபெசிலிட்டி சம்மந்தப்பட்டதும் தமிழக அரசு வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சுட்டு இருக்கிறதா தகவல் வந்திருக்கு. ஸோ இப்போ நிகழாண்டு 1500 உடற்கல்வி ஆசிரியர்கள், 3000 பட்டதாரி ஆசிரியர்கள், 2500 இடைநிலை ஆசிரியர் பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும் அப்படின்றத தெளிவாக குறிப்பிட்டாங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா விரைவில் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வந்து பார்த்தீங்கன்னா பள்ளி கல்வித்துறையில் இந்த பணியிடங்கள் அனைத்துமே நிரப்பப்படும் அப்படின்றத ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் மூலமா நமக்கு அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் மூலமா நமக்கு கிடைச்ச இன்னொரு முக்கியமான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்க எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி இந்த எஸ்ஜிடி மற்றும் பிஆர்டி உடைய பணி நியமனங்களை ஸ்டார்ட் பண்ண போறாங்க. ஸோ எஸ்ஜிடி மற்றும் பிஆர்டி உடைய பணி நியமனங்கள் எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்றதான் மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு. ஸோ ஆசிரியர்களும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நேர்காணல் முடிச்சுட்டு எனக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வரல, ஸோ இந்த ஜூன் மாதம் இறுதிக்குள்ளார அப்பாயின்மெண்ட் பண்ணிடுவாங்களா அப்படின்ட்டு நிறைய பேர் கேள்வியில் இருக்கீங்க. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஜிடியோடைய பணி நியமனத்துக்கு முன்னாடி புதிதாக ஒரு வேகன்சிஸ் பட்டியலை வெளியிடலாம். அந்த வேகன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10,000 வேகன்சிஸாக இருக்கணும் அப்படின்றது குறிப்பிட்டதாக சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இந்த ஆண்டோடைய தொடக்கத்திலேயே நம்ம முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து குறிப்பிட்டே சொல்லிட்டாரு. தமிழகத்தில் 75,000 ஆசிரியர் காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் அப்படின்றத குறிப்பாக சொல்லிட்டாரு. அதே நம்ம கருத்தில் கொண்டு நம்ம பார்க்குறப்ப அதிக அளவில் வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரியர் பணியிடங்கள் அனைத்துமே தமிழகத்தில் காணப்படுது. ஸோ இந்த ஆசிரியர் பணியிடங்களை எவ்வளவு சீக்கிரம் நிரப்பப்பட முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நிரப்பணும் அப்படின்ட்டு ஆசிரியர் சங்கங்கள் சரி, ஆசிரியர்களும் சரி போராட்டங்களை நடத்தி அரசுக்கு வலியுறுத்தி இருக்காங்க. ஸோ கடந்த 13 ஆண்டுகளுக்கு பிறகுதான் இப்போ ஒரு ஆசிரியர் நியமனத்தை தொடர்ந்து இருக்காங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அது இன்னும் ப்ராப்பராக முடியல அப்படின்றது ஒரு ஆசிரியர் மக்களிடையே ஒரு வேதனைக்குரிய செய்தியாக வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து உருவெடுத்து வருது. ஸோ டிஆர்பியில் எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்திகள் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தினசரி அப்டேட்டை கொடுத்துட்டே இருக்காங்க. ஸோ அதில் நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்துற அந்த ஒரு நியூஸ் வந்து ரெடியாக இருக்குது. ஸோ எஸ்ஜிடி இந்த 23/6/2026 சிவி வந்து பார்த்தீங்கன்னா வெளியிடலாம் அப்படின்ற ஒரு முக்கிய தகவலாக நமக்கு தினசரி அப்டேட் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஎன் செட் எக்ஸாமு அதோடைய ரிசல்ட் ஏன் இன்னும் வெளியிடலை அப்படின்ட்டு அவங்க ஒரு பக்கம் கேள்வி கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதற்குண்டான மும்முரமான வேலைகளை ரெடி பண்ணிட்டு இருக்கதா சொல்லியிருக்காங்க. 20% வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்டி ரிசர்வேஷனாக கொடுத்துட்டு அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணலாம் அப்படின்ட்டு சில முக்கியமான தகவல்கள் எல்லாமே எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த எஸ்ஜிடிஆர்பியோடைய பணி நியமனத்தை குறித்து சில முக்கியமான அப்டேட்கள் எல்லாமே அடுத்தடுத்த வீடியோக்களை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். யூஜிடிஆர்பி உட்பட மற்றவர்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட்டை கொடுக்க போகிறாங்க. ஸோ பொறுத்தது நம்ம பார்க்கலாம். ஸோ டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் இந்த தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ பயனுள்ளதாக இருந்தால் நீங்கள் நம்ம சேனலை
சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஹாய், ஹலோ அன்பு நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறையில் வந்திருக்க சில முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. தமிழகத்தில் ஆசிரியர்களுடைய நியமனம் குறித்து இந்த வீடியோவில் முக்கியமான தகவலை சொல்ல இருக்கேன். அது மட்டுமே கிடையாது, போக்சோவில் 350 ஆசிரியர்கள் கைது, 50 பேர் பணியிலிருந்து விடுவிப்பு. இது குறித்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ டீட்டெயிலாக பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ண பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா இடைநிலை, அதாவது இடைநிலை மற்றும் பட்டதாரி ஆசிரியர்கள் நியமனங்கள் ஆகட்டும், பட்டதாரி ஆசிரியர் நியமனங்கள், அரசு பள்ளிகள் இருக்கக்கூடிய ஆசிரியர்களுடைய பணி நியமனங்கள் எப்பொழுது நடக்கும் அப்படின்ட்டு சொல்லிட்டே இருக்காங்க இல்லையா. ஸோ எல்லாருமே ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கிற டைம்ல தற்சமயம் வந்து பார்த்தீங்கன்னா அரசு ஒரு அறிவிப்பை வெளியிட்டாங்க. அதுல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பட்டதாரி நியமனங்களை புதிதாக நியமிக்கலாம், தற்காலிக ஆசிரியர் நியமிக்கலாம். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த அறிவிப்புகள் அரசிடமிருந்து வந்ததுனால ஆசிரியர் பெருமக்கள் எல்லாமே மகிழ்ச்சியோட இருக்காங்க. ஆனா வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஸ்ஜிடியோடைய வேகன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணுவாங்களா அப்படின்ட்டு ஒரு பக்கம் அவங்க ஒரு பக்கம் கேள்விகள் மேல கேள்விகள் கேட்டுட்டு இருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த போக்சோ சட்டத்தின் கீழ் தமிழகத்தில் இதுவரைக்கும் 350 ஆசிரியர்கள் கைது செய்யப்பட்டு இவர்கள் 50 பேர் பணியிலிருந்து விடுவிக்கப்பட்டுள்ளார்கள் அப்படின்ற ஒரு செய்தி வந்து பார்த்தீங்கன்னா மிகவும் வந்து ஒரு வருத்தத்தை தெரிவிக்குது அப்படின்றத நம்ம எதேச்சியா சொல்லிட்டு இருக்கலாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்க எல்லாருமே இடம்பெற்றிருக்க ஒரு முக்கியமான தகவல் அப்படின்னு பார்க்குறப்ப, ஸோ இந்த 350 ஆசிரியர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க, 50 பேர் பணியிலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்காரு. இந்த செய்தியின் ஒரு அங்கமா பார்த்தீங்க அப்படின்னா, நிகழாண்டு அதாவது இந்த வருஷத்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1500 உடற்கல்வி ஆசிரியர்களும் 3000 பட்டதாரி ஆசிரியர்களும் 2500 இடைநிலை ஆசிரியர் பணி நியமனங்கள் விரைவில் நிரப்பப்படும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ கம்மிங் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா விரைவில் இதை பற்றி ஒரு அப்பாயின்மெண்ட், இதை பற்றி எல்லாமே செய்திகள் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். பிஜிடிஆர்பியோடைய அப்டேட்டையும் நான் இதை பற்றி நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோக்கள்லையும் நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்ல போகிறேன். பிஜிடிஆர்பியோடைய நோட்டிஃபிகேஷன் வந்து ரெடியாக இருக்குது. எப்போ வேணாலும் பிஜிடிஆர்பியோடைய நோட்டிஃபிகேஷன் வெளியிடுறதுக்கு அரசு வந்து பார்த்தீங்கன்னா ரெடியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த 3000 கோடி வந்து பார்த்தீங்கன்னா வந்து கட்டிடங்களுக்கு செலவு பண்ணியிருக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒரு செய்தி. இதே மாதிரி கம்ப்யூட்டர் லேப் ஃபெசிலிட்டி சம்மந்தப்பட்டதும் தமிழக அரசு வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சுட்டு இருக்கிறதா தகவல் வந்திருக்கு. ஸோ இப்போ நிகழாண்டு 1500 உடற்கல்வி ஆசிரியர்கள், 3000 பட்டதாரி ஆசிரியர்கள், 2500 இடைநிலை ஆசிரியர் பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும் அப்படின்றத தெல்ல தெளிவாக குறிப்பிட்டாங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா விரைவில் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்து பார்த்தீங்கன்னா பள்ளி கல்வித்துறையில் இந்த பணியிடங்கள் அனைத்துமே நிரப்பப்படும் அப்படின்றத ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் மூலமாக நமக்கு அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் மூலமாக நமக்கு கிடைச்ச இன்னொரு முக்கியமான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி இந்த எஸ்ஜிடி மற்றும் பிஆர்டியோடைய பணி நியமனங்களை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ எஸ்ஜிடி மற்றும் பிஆர்டியோடைய பணி நியமனங்கள் எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்றது தான் மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. ஸோ ஆசிரியர்களும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நேர்காணல் முடிச்சுட்டு எனக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வரல, ஸோ இந்த ஜூன் மாதம் இறுதிக்குள்ளார அப்பாயின்மெண்ட் பண்ணிடுவாங்களா அப்படின்ட்டு நிறைய பேர் கேள்வியில் இருக்கீங்க. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஜிடியோடைய பணி நியமனத்துக்கு முன்னாடி புதிதாக ஒரு வேகன்சிஸ் பட்டியலை வெளியிடலாம். அந்த வேகன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10,000 வேகன்சிஸாவது இருக்கணும் அப்படின்றது குறிப்பிட்டதாக சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இந்த ஆண்டோடைய தொடக்கத்திலேயே நம்ம முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து குறிப்பிட்டே சொல்லிட்டாரு, தமிழகத்தில் 75,000 ஆசிரியர் காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் அப்படின்றத குறிப்பாக சொல்லிட்டாரு. அதே நம்ம கருத்தில் கொண்டு நம்ம பார்க்குறப்ப அதிக அளவில் வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரியர் பணியிடங்கள் அனைத்துமே தமிழகத்தில் காணப்படுது. ஸோ இந்த ஆசிரியர் பணியிடங்களை எவ்வளோ சீக்கிரம் நிரப்பப்பட முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நிரப்பணும் அப்படின்ட்டு ஆசிரியர் சங்கங்கள் சரி, ஆசிரியர்களும் சரி போராட்டங்களை நடத்தி அரசுக்கு வலியுறுத்தியிருக்காங்க. ஸோ கடந்த 13 ஆண்டுகளுக்கு பிறகு தான் இப்போ ஒரு ஆசிரியர் நியமனத்தை தொடர்ந்து இருக்காங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அது இன்னும் ப்ராப்பராக முடியல அப்படின்றது ஒரு ஆசிரியர் மக்களிடையே ஒரு வேதனைக்குரிய செய்தியாக வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து உருவெடுத்து வருது. ஸோ டிஆர்பியில் எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்திகள் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தினசரி அப்டேட்டை கொடுத்துட்டே இருக்காங்க. ஸோ அதில் நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்துற அந்த ஒரு நியூஸ் வந்து ரெடியாக இருக்குது. ஸோ எஸ்ஜிடி இந்த 23/6/2026 சிவி வந்து பார்த்தீங்கன்னா வெளியிடலாம் அப்படின்ற ஒரு முக்கிய தகவலாக நமக்கு தினசரி அப்டேட் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிஎன் செட் எக்ஸாமு அதோடைய ரிசல்ட் ஏன் இன்னும் வெளியிடலை அப்படின்ட்டு அவங்க ஒரு பக்கம் கேள்வி கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதற்குண்டான மும்முரமான வேலைகளை ரெடி பண்ணிட்டு இருக்கதா சொல்லியிருக்காங்க.
50% வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்டி ரிசர்வேஷனாக கொடுத்துட்டு அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணலாம் அப்படின்ட்டு சில முக்கியமான தகவல்கள் எல்லாமே எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த எஸ்ஜிடிஆர்பியோடைய பணி நியமனத்தை குறித்து சில முக்கியமான அப்டேட்கள் எல்லாமே அடுத்தடுத்த வீடியோக்களை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். யூஜிடிஆர்பி உட்பட மற்றவர்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட்டை கொடுக்க போகிறாங்க. ஸோ பொறுத்தது நம்ம பார்க்கலாம். ஸோ டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறையில் இந்த தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ பயனுள்ளதாக இருந்தால் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.